10ஆம் வகுப்பின் எண்களும் தொடர்வரிசைகளும் என்ற 2வது இயலில் கொடுக்கப்பட்ட தொடர்வரிசை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளதா இல்லையா என சோதித்துப் பார்த்தல். 2வது உறுப்பிற்கும் முதல் உறுப்பிற்குமான வித்தியாசத்தையும் 3வது உறுப்பிற்கும் 2வது உறுப்பிற்கான வித்தியாசத்தையும் முதலில் காண வேண்டும். இவை இரண்டும் சமமாக இருந்தால் அத்தொடர் கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனவும், சமமில்லை எனில் கூட்டுத்தொடர் வரிசையில் இல்லை எனவும் உறுதிப்படுத்தலாம். உதாரணம் 1. கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையின் முதல் உறுப்பு 3√2, 2வது உறுப்பு 5√2, 3வது உறுப்பு 7√2, 4வது உறுப்பு 9√2 என்று தொடர்கிறது. அதாவது முதல் உறுப்பான 3√2ஐ T1 எனவும், 2வது உறுப்பான 5√2ஐ T2 எனவும், 3வது உறுப்பான 7√2ஐ T3 எனவும் எடுத்துக்கொள்வோம். முதலில் 2வது உறுப்பிற்கும் முதல் உறுப்பிற்குமான வித்தியாசத்தை காண்போம். அதாவது 5√2ற்கும் 3√2ற்குமான வித்தியாசம் 5√2 மைனஸ் 3√2. 5√2லேருந்து 3√2 கழிச்சா என்ன வரும்? 2√2. தொடர்ந்து 3வது உறுப்பிற்கும் 2வது உறுப்பிற்குமான வித்தியாசத்தை காண 7√2லிருந்து 5√2ஐ கழிப்போம். இங்கேயும் 2√2 கிடைக்கிறது. இதிலிருந்து T2 மைனஸ் T1ம் T3 மைனஸ் T2வும் சமமாக உள்ளது என்பதால் கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது என நிறைவு செய்யலாம். உதாரணம் 2. கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை 2, 4, 8, 16 என்று தொடர்கிறது. கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையில் முதல் உறுப்பு T1 2, T2 4, T3 8. 2வது உறுப்பிற்கும் முதல் உறுப்பிற்குமான வித்தியாசத்தை காண்போம். T2 மைனஸ் T1 4 மைனஸ் 2. 4லிருந்து 2 கழிக்கப்பட்டு T2 மைனஸ் T1 2 என கிடைக்கிறது. T3 மைனஸ் T2ஐ காண்போம். T3 ஆனது 8 என்றும் T2 ஆனது 4 என்றும் கொடுக்கப்பட்டமையால் 8 மைனஸ் 4. T3 மைனஸ் T2 4 என கிடைக்கிறது. இதிலிருந்து T2 மைனஸ் T1ம் T3 மைனஸ் T2வும் சமமில்லை என்று அறிகிறோம். எனவே கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை கூட்டுத்தொடர் வரிசையில் இல்லை. 3வது மற்றும் கடைசி உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். முதல் உறுப்பு x+2, 2வது உறுப்பு 2x+3, 3வது உறுப்பு 3x+4 என்று தொடர் வரிசை தொடர்கிறது. T1 x+2, T2 என்பது 2x+3, T3 என்பது 3x+4. T2 மைனஸ் T1ஐ காண்போம். 2x+3லிருந்து x+2ஐ கழிப்போம். முதல் ஈருறுப்புக்கோவையான 2x+3ஐ அப்படியே வைத்துக்கொண்டு 2வது ஈருறுப்புக்கோவையான x+2ஐ கழித்தல் குறியாக மாற்றுவோம். -x -2. 2xலிருந்து xஐ கழிச்சா ஒரு x, 3லிருந்து 2ஐ கழிச்சா 1. அதாவது T2 மைனஸ் T1 என்பது x+1 என கிடைக்கிறது. இதேபோன்று T3 மைனஸ் T2ஐ காண்போம். T3 ஆனது 3x+4, T2 ஆனது 2x+3. 3x+4லிருந்து 2x+3ஐ கழிக்க 3x+4 அவ்வாறவே இருந்து கொண்டு 2x+3 -x -3 என்று ஆகிறது. 3xலிருந்து 2xஐ கழித்தால் 1x என்றும் 4லிருந்து 3ஐ கழித்தால் +1 என்றும் கிடைக்கிறது. அதாவது T3 மைனஸ் T2வும் x+1 என்றே கிடைக்கிறது. T2 மைனஸ் T1ம் T3 மைனஸ் T2வும் சமமாக கிடைப்பதினால் கொடுக்கப்பட்ட தொடர் வரிசை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது என்பதை உறுதி செய்யலாம். இந்த 3 உதாரணங்களிலிருந்தும் நாம் அறிவன: T2 மைனஸ் T1ம் T3 மைனஸ் T2வும் சமம் எனில் அத்தொடர் கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனவும், இரண்டும் சமமில்லை எனில் அத்தொடர் கூட்டுத்தொடர் வரிசையில் இல்லை எனவும் நிறைவு செய்யலாம்.